லைஃப்பில் பணத்தை அடைய ஒருத்தர்னால 3 வழியில் தான் போக முடியும். சைட் வாக், ஸ்லோ லைன் அண்ட் ஃபாஸ்ட் லைன். நீங்கள் இப்போ எந்த நிலைமையில் வேணால் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இருக்க நிலைமைக்கு காரணம் நீங்கள் செலக்ட் பண்ண இந்த 3 வழியில் ஒரு வழி தான். நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் செலவாகுது, இல்லைனா இன்னும் நீங்கள் கடன்லேயே இருக்கீங்கன்னு நினச்சா அப்போது நீங்கள் சைட் வாக்கர் வழியை ஃபாலோ பண்ணுறீங்க. சைட் வாக்கர்ஸ் இன்றைக்கி லைஃப்பை மட்டும் நல்லா வாழ்ந்தால் போதும்னு நினச்சி சம்பாதிக்கிற எல்லாத்தையும் செலவு பண்ணுவாங்க. சம்பாதிக்கிறத செலவு பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே கடன் வாங்கியும் செலவு பண்ணுவாங்க. இப்படி இருக்கனால சைட் வாக்கர்ஸ் கம்மியாக ஏர்ன் பண்ணுறவங்கன்னு இல்லை. பெரிய ஆக்டர்ஸ், செலிப்ரிட்டிஸ், லாட்டரியில் வின் பண்ணி திடீர்னு பணக்காரங்கானவங்களாம் கூட ஒரு நாள் ஒன்றுமே இல்லாதவங்களாக்குறாங்க. அதுக்கு காரணம் அவங்களோட லைஃப் ஸ்டைல். எவ்வளோ சம்பாரித்தாலும் செலவு பண்ணுங்கிற அவங்க மைண்ட் செட் அவங்கள சைட் வாக்கில் வச்சுருக்கு. நீங்கள் ஒர்க் பண்ணுறனால உங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்குது. அந்த இன்கம்மை வச்சு ஒரு லைஃப் ஸ்டைல் க்ரியேட் பண்ணுறீங்க. அந்த லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ண மறுபடியும் ஒர்க் பண்ண போகிறீங்க. இப்படி பணத்துக்காக லைஃப் ஃபுல்லாக ஒர்க் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கப்போ என்ன தான் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணி வாழ்ந்தாலும் சைட் வாக்கர்ஸ் பணக்காரங்க ஆகிறதில்ல. உண்மையான ரிச்சுங்கிறது லைஃப்பில் பணத்தை செலவு பண்ணுறதுக்கு ஃப்ரீடம் இருக்கிறது தான். நம்மளில் நிறைய பேர் செலக்ட் பண்ணுறது ஸ்லோ லைன். மண்டே டு ஃப்ரைடே டெய்லி 9 to 5 ஜாபுக்கு போய் அதில் வாங்குகிற இன்கமில் மாதம் ஒரு அமௌண்ட்டை சேர்த்து வச்சு கடைசியில் 60 வயசுக்கு மேலே ஒரு வேளை உயிரோடு இருந்தால் பணக்காரங்களாக ஆகிறது. இந்த வழியில் போகிறப்போ லைஃப்பில் எங்கே இருக்க காலத்தில் கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கணும். அப்படி சேர்த்து வச்சது ஒருவேளை நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்தா வயசானதுக்கு அப்புறம் பணக்காரங்களாகலாம். இதில் என்ன தப்பு? இதுதானே நமக்கு எல்லாரும் சொன்னாங்க, நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், சம்பாரித்து சேர்த்து வச்சு பணக்காரங்களாக ஆகணும்னு. ப்ராப்ளம் என்னென்னா இந்த வழியில் போகிறப்போ நீங்கள் பணக்காரங்களாகிறது 2 விஷயத்தை நம்பி தான் இருக்குது. உங்கள் ஜாப் அண்ட் நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இந்த ரெண்டுமே உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது. 9 to 5 ஜாபில் உங்கள் இன்கம், சேலரி ஹைக் எல்லாமே உங்கள் எம்ப்ளாயர் கையில் இருக்குது. என்ன தான் எஃபோர்ட் போட்டாலும் உங்கள் ஜாபில் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியுங்கிற சேலரிக்கு லிமிட் இருக்குது. ஒரே வருஷத்தில் உங்கள் சேலரி டபுளாக போகிறது கிடையாது. இன்னொன்று, நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நீங்கள் எதிர்பார்க்குற 10 to 15% ரிட்டர்ன்ஸ் மார்க்கெட்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத பொறுத்து தான் இருக்குது. நிறையா எக்ஸ்போர்ட்ஸ்னாலேயே இங்கே கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் ஏர்ன் பண்ண முடியறதில்ல. இப்படி ஸ்லோ லைனில் நீங்கள் அதிகமாக ஏர்ன் பண்ணுற கண்ட்ரோல் உங்ககிட்ட இல்லாதப்போ நீங்கள் பணக்காரனாகிற கண்ட்ரோலும் உங்ககிட்ட கிடையாது. இல்லை, ஒருவேளை நீங்கள் இன்னும் அதிக சேலரி உள்ள ஜாபுக்கு போனால் சீக்கிரம் பணக்காரங்க ஆகலான்னு நினச்சா குட் லக். உங்கள் 40 வருஷ டைமை இன்னொருத்தருக்காக ஸ்பெண்ட் பண்ணுவதுக்கு. வீக்கெண்ட்ஸை மட்டும் என்ஜாய் பண்ணுறதை விட லைஃப்பில் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைகிறது தான் உண்மையான வெல்த். அப்போது 40 வருஷம் வேலைக்கு போய் ஏர்ன் பண்ணுறத குறைஞ்ச காலத்திலே அடையிறக்கு ஒரு சான்ஸ் ஃபாஸ்ட் லைனில் போகிறது. நீங்கள் எவ்வளோ பேரோட லைஃப்பில் வேல்யூ ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் பணக்காரங்களாக முடியும். வேல்யூங்கிறது இன்னொருத்தருடைய தேவையை எந்த அளவுக்கு பூர்த்தி செய்ய முடியுங்கிறத பொறுத்தது. அதுக்கு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாவோ இல்லை இன்வென்டராகவோ இல்லை கிரியேட்டராகவோ இருக்கணும். இமேஜின் பண்ணுங்கள், நீங்கள் ஒரு பிஸ்னஸில் ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ணுறீங்க. எக்ஸாம்பிள், ஒரு பெண்ணை செல் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். இப்போது அதில் ஒரு பெண்ணை மட்டும் செல் பண்ணும்போது உங்கள் ப்ராஃபிட் பெருசாக இருக்காது. ஆனால் அதுவே 1,00,000 பெண்ணை செல் பண்ணும்போது உங்களால் டீசெண்டான ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். இதுதான் ஸ்கேலோட எஃபெக்ட். ஃபாஸ்ட் லைனில் பணக்காரங்களுக்கு தேவையான முதல் விஷயம் ஸ்கேல். எவ்வளோ பேர்கிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்களால் பணக்காரங்களாக முடியும். நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் அதில் எவ்வளோ பேரை இம்பேக்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இதுவே பெண்ணை செல் பண்ணுற இடத்துல ஒரு காரை செல் பண்ணும்போது அதில் உங்கள் ப்ராஃபிட்டோட சைஸ் அதிகமாக இருக்கும். 10 கார் செல் பண்ணாலே உங்களால் டீசெண்டான ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். ஃபாஸ்ட் லைனில் பணக்காரங்களாக்குற இன்னொரு விஷயம் மேக்னிடியூட். ஒரு விஷயத்தில் எவ்வளோ அதிகமாக வேல்யூ ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அதோட மேக்னிடியூடும் அதிகமாகுது. இங்கே மாருதி கார் செல் பண்ணுற இடத்துல ஒரு ஃபெராரியை விற்கும்போது அதோட மேக்னிடியூட் இன்னும் அதிகமாகுது. இப்படி ஸ்கேல் அண்ட் மேக்னிடியூட் யூஸ் பண்ணுறனால ஃபாஸ்ட் லைனில் ரொம்ப பெரிய ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். இன்றைக்கி 10 கார் செல் பண்ணுற ஒருத்தர்னால 100 காரை செல் பண்ண முடியும். ஆனால் இதுவே ஸ்லோ லைனில் உங்கள் சேலரி அவங்களால 20% கூட இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அப்போது பிஸ்னஸ் பண்ணுற எல்லோரும் பணக்காரங்களாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சா எல்லா பிஸ்னஸ்லையும் இப்படி ஸ்கேல் அண்ட் மேக்னிடியூட் யூஸ் பண்ண முடியறதில்ல. சிலர் பிஸ்னஸ் பண்ணுறதா நினச்சி மறுபடி 10 to 5 ஜாபை தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு காஃபி ஷாப் பிஸ்னஸ்னால் அந்த ஏரியாவில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் சேல் பண்ண முடியும். ஆவரேஜாக 100 காஃபி சேல் ஆகிற ஒரு கடையில் திடீர்னு 1000 காஃபி விற்க முடியாது. இதில் மேக்னிடியூடை யூஸ் பண்ணி காஃபியோட விலையை அதிகப்படுத்தலான்னு நினச்சா அப்போது அந்த விலையில் எல்லாருனாலையும் காஃபி வாங்க முடியாது. அது இன்டெரக்டாக கடைக்கு வர்றவங்களையும் குறைக்குது. இந்த மாதிரி பெருசு பண்ண முடியாத பிஸ்னஸ் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே டெய்லி ஜாப் மாதிரி தான் ஆகும். காஃபி ஷாப் வச்சு சக்ஸஸ் ஆனவங்க எல்லாம் ஒரு பிராண்டை டெவலப் பண்ணி நிறையா ஃப்ரான்ச்சைஸ் செல் பண்ணவங்க. அப்படி செல் பண்ண ஃப்ரான்ச்சைஸிஸ்லேருந்து வர்ற கமிஷன் தான் அந்த பிஸ்னஸை பெருசாகிருக்கு. அப்போது ஸ்கேல் இல்லை மேக்னிடியூட் யூஸ் பண்ணுற பிஸ்னஸ்னால் மட்டுமே ஃபாஸ்ட் லைனில் போக முடியும்.
ஒரு இன்வென்டராக உங்களால் நிறைய பேருக்கு தேவைப்படுற ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிக்க முடிஞ்சாலும் உங்களால் ஃபாஸ்ட் லைனில் போக முடியும். எக்ஸாம்பிள் பில்கேட்ஸ். மைக்ரோசாஃப்ட்டை வேர்ல்டு ஃபுல்லாக கொண்டு போய் சேர்த்தனால பில்கேட்ஸ்னால் அவ்வளோ பெரிய ரிச்சாக முடிஞ்சுது. இப்படி உங்களால் ஒரு புது சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண முடியும், ஒரு புது கேஜெட் கண்டுபிடிக்க முடியும், இல்லை நிறையா பேருக்கு தேவைப்படுற ஒரு புது விஷயத்தை இன்வென்ட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக ஃபாஸ்ட் லைனில் போக முடியும். இதே மாதிரி ஒரு கிரியேட்டராக உங்களால் என்ன புது கண்டென்ட் கொடுக்க முடியும்? ஜேகே ரவுலிங் ஹாரி பாட்டருங்கிற ஒரு கிரியேஷனை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் ஒர்க் பண்ணுங்கிற கட்டாயமே வரல. நீங்கள் ஆன்லைனில் பார்க்குற கோர்ஸ், ஸ்கில் டெவலப்மெண்ட் வீடியோஸ், மியூசிக் ஆல்பம், ரீட் பண்ணுற புக்ஸ், இது எல்லாமே ஒருத்தரோட கிரியேஷன். அது எல்லாமே ஒன்ஸ் க்ரியேட் பண்ணுறப்போ கிரியேட்டர் போட்ட எஃபர்ட். அதுக்கப்புறம் அது அந்த கிரியேட்டருக்காக லைஃப் ஃபுல்லாக வேலை செய்யுது. இந்த எல்லாத்தையும் யூஸ் பண்ணுற நம்ம வெறும் கன்சியூமராகவே திங்க் பண்ணுறோம். எப்படி ஒரு பொருளை வாங்கலான்னு யோசிக்கிறத விட்டுட்டு எப்படி ஒரு ஐடியாவை செல் பண்ண முடியும்னு யோசிக்கிறோமோ அப்போ தான் ஃபாஸ்ட் லைனில் போக முடியும். பணக்காரங்களாக இருக்கிற யாரை வேணால் எடுத்துக்கோங்க, ஸ்கேல் இல்லை மேக்னிடியூட் யூஸ் பண்ணாமல் அந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாது. 9 to 5 ஜாபில் இந்த மாதிரி ஸ்கேலோ மேக்னிடியூடோ யூஸ் பண்ண முடியாது. இங்கே ஸ்லோ லைனில் போகிறவங்கெல்லாம் காம்பவுண்டிங் எஃபெக்டை மட்டும் வச்சு பணக்காரங்க ஆகலான்னு நினைக்கிறாங்க. காம்பவுண்டிங் எஃபெக்டோட பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒருத்தர் லைஃப் ஃபுல்லாக வெயிட் பண்ணணும். எவ்வளோ வருஷம் அதிகமாக வெயிட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் அதோட பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு வர 8% ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸை வச்சு தான் நீங்கள் பணக்காரங்களாகிறது முடிவாகுது. ஆனால் இங்கே யாருமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி சீக்கிரம் பணக்காரங்க ஆனது கிடையாது. இப்படி ஃபாஸ்ட் லைனில் போகிறக்கு உங்கள்கிட்ட பெருசாக ஸ்கில்ஸ் இல்லைன்னு நினச்சா அப்போது நீங்கள் அதுக்கு என்ன தேவைன்னு யோசிக்கணும். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன தேவை, ஒரு இன்வென்டராக என்ன புது விஷயத்த செய்ய முடியும், இல்லைனா ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக என்ன கண்டென்ட் புதுசாக க்ரியேட் பண்ண முடியும் உங்களால். இந்த எந்த ஸ்கில்லும் டெவலப் பண்ண இஷ்டம் இல்லைன்னா 40 வருஷம் இன்னொருத்தருக்காக தான் ஒர்க் பண்ணணும். இங்கே 9 to 5 ஜாபுக்கு போய் சேர்த்தி வச்சு இன்வெஸ்ட் பண்ணி பணக்காரங்க ஆகலான்னு சொல்கிறவங்க யாரும் அப்படி சேர்த்தி வச்சனால பணக்காரங்க ஆகலை. புக்ஸ் எழுதி செல் பண்ணுறது ஸ்லோ லைன் இல்லை, அது ஃபாஸ்ட் லைன் ஸ்ட்ராட்டஜி. ஃபாஸ்ட் லைனுங்கிறது பணக்காரங்களாகிறதுக்கு ஈஸி வழி கிடையாது. நீங்கள் 40 வருஷம் ஜாபில் போடுற எஃபர்ட்டை 5 to 10 இயர்ஸ் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபாஸ்ட் லைன் சிஸ்டம் க்ரியேட் பண்ண யூஸ் பண்ணும்போது உங்கள் லைஃப்பில் அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்காக ஒர்க் பண்ணுங்கிறதே இருக்காது. சம்பாதிக்கிறத சீக்கிரமே அனுபவிக்க ஒரு சான்ஸ் ஃபாஸ்ட் லைன். நிறையா பேர் இன்றைக்கி அவங்க இருக்க ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க அதுக்காக போகிற வழியை சேஞ்ச் பண்ணாத வரைக்கும் எதுவும் மாற போகிறது இல்லைங்க.